தர்மம்னா என்ன, 10 ரூபா எடுத்து கொடுக்கறது தர்மம் இல்லை. அவரவர்களுக்கு எது ஸ்வதர்மமோ அது தர்மம். எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் அதர்மம். அதனால வேதோக்தமான தர்மங்கள் தாண்டா உயர்ந்தது. நீ காட்டுக்கு போயிட்டேன்னா துருவம் மரணமேவ, எனக்கு உயிரே போயிடுண்டாங்க. அவளுடைய பிரேமைக்கு முன்னாடி சுவாமியோட சமாதானம் நிற்குமோ 14 வருஷம் போகத்தான் போவேங்கிற பிடிவாதத்தில் இருக்கார். இத்தனை தர்மங்களும் என் விஷயத்துல பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது, நிஷ்பிரயோஜனம். தேவி நூனம் ந ஜானீஷே மகத்பயமுபஸ்திதம் இதஞ்ச தவ துக்காய வைதேஹ்யா லக்ஷ்மணஸ்ய ச. அம்மா, ஒரு பெரிய பயம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பயம் யாருக்கு தெரியுமோ? தவ ச துக், உங்களுக்கு மாத்திரமில்லை, வைதேஹ்யா சீதைக்கு, லக்ஷ்மணனுக்கு, உங்கள் 3 பேருக்கும் பெரிய பயம் வந்திருக்குமா. என்னடா புதிருக்கு மேலே புதிரா போடுறியே, என்னடா ராமாங்கிற அவளுக்கு உடம்பெல்லாம் துடிக்கிறது, படபடக்கிறது. அம்மா, கமிஷ்யே தண்டகாரண்யம் கிமனேனாசனேன மேதோ, தண்டகாரண்யம் கிளம்பிண்டே இருக்கேன், காட்டுக்கு போகிறேன் வனவாசத்துக்கு. இந்த ஆசனத்தினால எனக்கு என்னமா பிரயோஜனம்? தர்பாசனத்தில் உட்கார வேண்டிய காலம் வந்துடுது. என்னடா ராமான்னு அவளுக்கு விக்கிச்சு போயிட்டாலாம் கௌசல்யா. 6, 8ங்கிறார். என்னடா 6, 8 என்னன்னா வனவாசம்னா என்ன 14 நாளான்னார். 10 மணி நேரம் தாங்கலையோன்னு பிரிவு. இப்போ என்னை விட்டு 14 நாளான்னா இல்லைன்னார் சுவாமி. இல்லை மாசமானா இல்லைம்மா, வருஷாணி வத்ஸ்யாமி விஜனே, 14 வருஷம் காட்டுக்கு போகிறேன். ஆசேவமானோ வன்யானி பலமூளைச்ச வர்த்த, காட்டுக்கு போய் காய் கனிகளை சாப்பிட்டுட்டு இருந்து கிழங்குகளை சாப்பிட்டுண்டு தலையில் ஜடையும் இடுப்பில் மரவிருவியோடும் நான் வனவாசத்தில் இருக்க போகிறேன். 14 வருஷம்னா பிதிர்வாக்கிய பரிபாலனம், பரத பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். என்ன 14 வருஷம் அப்பா வனவாசத்துக்கு போக சொல்லியிருக்காருன்னு உடனே 250-300 அடி உயரம் உள்ள மரத்தை வேற அறுத்து விட்டா எப்படி சாயும், அப்படி சாஞ்சு விட்டாள். நிதானம் பண்ணிட்டு கீழே விழல, பொத்துன்னு விழுந்துவிட்டா கீழே. பொதுவாக பன்னீரை தெளித்து விசிறி அவளுக்கு தீர்த்தத்தை கொடுத்து பிரஜை உண்டு பண்ணின உடனே ராமனை பார்த்து, ஏ ராமா, நீ ஒரு புள்ளை எனக்கு ஏண்டா பிறந்தேன்னு கேட்குற. 60,000 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தேனே, அப்படியே இருக்கக்கூடாதா? பிள்ளை இல்லாத வாழ்க்கை இல்லைங்கிற துக்கம்தான். இது மாதிரி 24 வருஷம் வளர்த்து காட்டுக்கு அனுப்ப வேண்டிய துக்கம் இல்லை. நீ ஒரு பிள்ளை எனக்கு எதுக்கு பிறந்த? நான் ஒரு சௌக்கியத்தை அனுபவிச்சதில்லடா உங்க அதில், இது வரைக்கும் சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். கைகேயி ராஜா தன்னை சொன்னதை கேட்குறான்னு கைகேயி இன்ன பாடுன்னு இல்லை அவ்வளோ படுத்தியிருக்கா. ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இல்லடா, எனக்கு அவ்வளவு சிரமத்தை கொடுத்திருக்கா. நீ ஒரு புள்ள பிறந்தா போருங்கிற அளவுக்கு இருந்து நீ ஒரு புள்ள பிறந்து அந்த துக்கங்கள்லாம் கொஞ்சம் மறந்த நேரத்தில் என்னை திருப்பி விட்டுட்டு காட்டுக்கு போகிறேங்கிறியே. நீ காட்டுக்கு போயிட்டேன்னா துருவம் மரணமேவ, எனக்கு உயிரே போயிடுண்டாங்கிற. நிச்சயமா நான் உயிரை விட்டுடுவேன். எவ்வளவு சுடு சொற்களை நான் கேட்டிருக்கேன் தெரியுமா கைகிட்டேந்து. என்னை இப்படி காட்டுக்கு விட்டுட்டு போறியேங்கிறாம எங்கே விழற. சுவாமி அம்மா அம்மா அம்மான்னு என்ன சொல்லி சமாதானப்படுத்த முடியும்? அவளுடைய பிரேமைக்கு முன்னாடி சுவாமியோட சமாதானம் நிற்குமோ? 14 வருஷம் போகத்தான் போவேங்கிற பிடிவாதத்தில் இருக்கார். நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு வேண்டாராமா, உன்னை பார்க்காம எப்படி இருப்பேங்கிற. அபஷ்யந்தி தவ முகம் பரிபூர்ண சசி பிரபம், உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன். 60,000 வருஷம் இத்தனை தர்ம காரியங்கள் பண்ணினேனே, எல்லாம் ஒன்றுக்கும் விளையாத ஒரு பூமி இருக்கு பாருங்க, ஊவர்மண், அதில் போட்ட விதை மாதிரி இத்தனை தர்மங்களும் என் விஷயத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது, நிஷ்பலமாக போயிடுது.
அப்படியே மயங்கி மயங்கி விழறா. அங்கேருந்து லட்சுமண சுவாமி வர்றார். அவர் குதிக்கிறார். இந்த கழவனுக்கு மூளை சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஜெயிலில் போட்டுருவேங்கிறார். எதிர்க்கிறவனெல்லாம் கொன்னுடுவேங்கிறார். வெச்ச லக்னத்தில் பட்டாபிஷேகம்ங்கிறார். வாங்கோ, காட்டாவது காடாவது வனவாசமாவது அதெல்லாம் கிடையாது, கழவனை தூக்கி ஜெயிலில் போடும். நேத்திக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது இன்னைக்கு காட்டு போகுங்கிறதா நினைச்சபடியா பேசுறது. கொதிக்கிறார் லட்சுமண சுவாமி. தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம். உடனே சுவாமி என்ன பண்ணார், தர்மம் சொன்னாரா. தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம். லட்சுமணா, இந்த உலகத்திலேயே உயர்ந்தது எது தெரியுமோ? தர்மம் தாண்டா. தர்மம்னா என்ன? 10 ரூபாய் எடுத்து கொடுக்கறது தர்மம் இல்லை. அவரவர்களுக்கு எது ஸ்வதர்மமோ அது தர்மம். தர்மத்தை ரிஷிகள் இன்னென்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காளோ. வேத பிரணிகிதோ தர்மா, வேதம் சொல்லியிருக்கு இன்னென்ன பண்ணுன்னு. எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் அதர்மம். அதனால வேதோக்தமான தர்மங்கள் தாண்டா உயர்ந்தது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.